Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. டெல்லியில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 43வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியில் ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் மும்பை அணியின் பந்துவீச்சை பவுண்டரி சிக்ஸருக்கு பறக்க விட்டார். வெறும் 15 பந்துகளில் அவர் அரை சதம் விளாசி அசத்தினார். அரை சதம் கடந்த பிறகும் அதிரடியாக விளையாடி 27 பந்துகளில் 84 ரன்கள் குவித்து அசத்தினார். தொடர்ந்து களமிறங்கிய ஸ்டப்ஸ் 48 ரன்களும் ஷாய் ஹோப் 41 ரன்களும் எடுத்து அணிக்கு பலம் சேர்த்தனர். 20 ஓவர்கள் முடிவில் டெல்லி அணி 257 ரன்கள் குவித்தது. இதனை அடுத்து 258 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய மும்பை அணி பவர் பிளேவான முதல் 6 ஓவர்களில் ரன்கள் குவிக்க திணறியது. இருப்பினும் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா ஆகிய இருவரும் இணைந்து ஸ்கோரை உயர்த்த கடைசி ஓவரில் வெற்றி பெற 25 ரன்கள் தேவைப்பட்டது. முதல் பந்தில் 2 ரன்கள் ஓடி எடுக்க முயன்ற போது திலக் வர்மா ரன் அவுட் ஆக மும்பை அணியின் நம்பிக்கை தகர்ந்தது. 20 ஓவர்கள் முடிவில் மும்பை அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் 10 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. லக்னோவில் நடைபெற்ற 44வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி ஆரம்பத்திலேயே 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற கேப்டன் KL ராகுல், தீபக் ஹூடா ஜோடி அணியை சரிவிலிருந்து மீட்டது. KL ராகுல் 31 பந்திலும் மறுமுனையில் தீபக் ஹூடா 30 பந்திலும் அரை சதம் விளாசினர். 20 ஓவர்கள் முடிவில் லக்னோ அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் சேர்த்தது. இதனை அடுத்து 197 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் ஜெய்ஸ்வால் 24 ரன்களிலும் பட்லர் 34 ரன்களிலும் வெளியேறினர். அடுத்து வந்த ரியான் பராக் 14 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளிக்க கேப்டன் சஞ்சு சாம்சன், ஜூரல் ஆகிய இருவரும் அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். இருவரும் அரை சதம் விளாசி கடைசி வரை களத்தில் இருந்தனர். 19 ஓவர்களிலேயே இலக்கை தாண்டி 199 ரன் எடுத்த ராஜஸ்தான் அணி 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது. இதன் மூலம் அந்த அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.